ஏடிஎம் கொள்ளையர்களை தமிழக போலீஸ் பிடித்த நிலையில் திருசூர் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 3 ஏடிஎம்களில் கைவரிசை காட்டியவர்களிடம் அடுத்தடுத்து விசாரணை. சினிமா பாணியில் சேசிங் நடந்து ஏடிஎம் கொள்ளையர்களை பிடித்த தமிழக போலீஸ். மாநிலம் திருசூர்ல கடந்த 27ஆம் தேதி அங்க இருக்கக்கூடிய நகர்ல இருந்த 3 இடங்கள்ல வைக்கப்பட்டிருந்த ஏடிஎம்ல இருந்து சுமார் 65 லட்சம் ரூபாய் பணத்துக்கு மேல கொள்ளையடிச்சு தமிழக வழியா தப்பி செல்லும் போது தமிழக காவல்துறையினர் சுற்றி வளைத்து இந்த கொள்ளையர்களை பிடிச்சிருக்காங்க. அதுல முதல்ல ஒரு கொள்ளையன் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து மற்றொருவருக்கு ஒரு கால்ல துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்களாமா. நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் ஹரியானாவை சேர்ந்த 5 பேரும் திருசூர் காவல் நிலையத்துல இன்னைக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 பேருக்கும் மாவட்ட தலைமை மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டிருக்காமா. இதை தொடர்ந்து திருசூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைக்காக போலீஸ் காவல்ல எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோட குற்றவாளிகள் 5 பேரும் மருத்துவ பரிசோதனை அதுக்கப்புறமா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.